கடலூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். எலாவூர் சோதனை சாவடி வழியே ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு காரில் அதிக அளவில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் ஆந்திராவிலிருந்து வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் பண்டல் பண்டலாக 40 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சாவை கடத்தி வந்த ஒரு பெண் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் காரில் இருந்த 40 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் பதுங்கியிருந்த 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பேடப்பள்ளி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் அருகில் இருந்த செடிகளுக்கு இடையில் ராட்சத மலைப்பாம்பு சுருண்டு படுத்திருப்பதாக மாணவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் சுற்றுச்சுவருக்கு அருகே படுத்திருந்த ராட்சத மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து சாக்குப்பையில் அடைத்து எடுத்து சென்றனர். பின்னர் பிடிபட்ட மலைப்பாம்பினை மேலுமலை வனப்பகுதியில் விட்டு சென்றனர். திருவாரூரில் அலட்சியமாக செயல்படும் திட்ட இயக்குநரை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஆகிய பணிகளுக்கு சென்னையிலிருந்து நிதி விடுவித்தும் திருவாரூர் மாவட்டத்தில் தெரிவிக்காமல் அலட்சிய போக்கும் செயல்படும் திட்ட இயக்குநரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பின. மேலும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வாய்க்கால் வெட்டும் பணியை வழங்காமல் உள்ளதை கண்டித்தும் வாரந்தோறும் இரவு நேர ஆய்வுக் கூட்டங்கள் தினசரி கூகுள் மீட் நடத்துவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே நியாய விலைக் கடையில் கட்டாயப்படுத்தி கூடுதல் பொருட்களை வாங்க சொன்ன விற்பனையாளரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. பழைய சிறுவாங்கூர் கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் சுமதி என்பவர் பணியாளராக உள்ளார். இந்நிலையில் அவர் அரசால் வழங்கப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெயுடன் கூடுதலாக கட்டாயப்படுத்தி 35 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வாங்க வேண்டும் என பெண் ஒருவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த பெண் 35 ரூபாய்க்கு பொருள் வாங்க வேண்டும் என யார் கூறியது என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து கட்டாயப்படுத்தி கூடுதல் பொருட்களை வாங்க சொல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 35 ரூபாய் பொருள் எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு நாள் நாங்க அப்படிலாம் வாங்கலையே. இவ்வளவு நாள் 35 ரூபாய் பொருள் தான் வாங்கணும்னு யாரும் எங்களுக்கு சொல்லல. எல்லாருமே கொடுக்குறாங்கன்னு இல்ல. இவ்வளவு நாள் நான் கொடுக்கவே இல்லை. இவ்வளவு நாள் நான் கொடுக்கல. நான் என்னைக்கு 2 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அன்னையோட சரி. என்கிட்ட எந்த எக்ஸ்ட்ரா பொருள் கொடுக்கறதே கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சாப்பிடும் அறையில் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கொலப்பம்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். 4 அறைகள் கொண்ட கட்டிடத்தில் இந்த பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவர்களுக்கு கல்வி கற்க போதிய இடவசதி இல்லாமல் சாப்பிடும் அறையில் கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் பள்ளியில் குடிநீர் வசதி இல்லாமலும் பள்ளி செல்வதற்கு சாலை வசதி இல்லாமலும் மாணவர்கள் தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம், குடிநீர் வசதி, சாலை வசதி ஆகியவை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் முகமூடி அணிந்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காலவாசல் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் கடந்த 10ஆம் தேதி இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டு வாசல் முன்பு நிறுத்தி சென்றார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே குளத்தில் குளிக்க சென்ற 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாசிப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த சித்தரவேல், பாலமுருகன் மற்றும் நாயகம் ஆகியோரின் மகள்கள் குளத்திற்கு குளிக்க சென்றனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக 3 பேரும் நீரில் மூழ்கியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒரு சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் குண்டாற்றுக்கோவிலில் புதியதாக திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தில் பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை கூடுதல் ஆட்சியர் திட்டி தீர்க்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. குன்றாற்றங்கோவிலில் 3,61,00,000 மதிப்பில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதில் குன்றாற்றுக்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து கட்டடத்தை ஆய்வு மேற்கொண்ட கூடுதல் ஆட்சியர் ஆப்தப் ரசூல் கட்டிடப் பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை கடுமையாக கடிந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே டயர் வெடித்து விபத்துக்கு உள்ளான காரில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவாமூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் காரில் இருந்த 2 பேர் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சேந்தாராம், துர்காராம், தீபக் ஆகியோரின் காரில் அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 புகையிலைப் பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து தப்பியோடிய இருவரில் சேந்தாராம் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் தீபக் என்பவரை தேடி வருகின்றனர்.